ஹாய், இன்றைக்கி ஒரு குட்டி மினி பிளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அப்பா சபரிமலைக்கு போகிறாரு. ஸோ இருமுடி கட்டுக்காக நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ என் தங்கச்சி வந்துட்டு சீக்கிரமாக அடுத்தது அப்பா கட்டு அப்படின்னா, ஏன்னா அப்பா வந்து குருசாமின் கட்டி கடைசி கட்டுதான். பட் என்னை சீக்கிரமாக வர வச்சுட்டான். ஜாரா குட்டி நான் கிளப்பி ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரணும். அவனை என்ன ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும். அப்பா அவனையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ அதனால் வெளியே வச்சுருந்தோம். ஸோ நான் வந்த உடனே உள்ளே போய் சாமி கும்பலான்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கு. அப்பா கட்டுக்கு முன்னாடி இன்னொரு கட்டு இருந்தாங்காட்டிக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம் உழுவர் சந்தை இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி பஜனை கோயில்னு சொல்லிட்டுருக்கு. எப்போ இடையில கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் இங்கே தான் அப்பா வந்து இருமுடி கட்டுவார். ஸோ சூப்பராக இருக்குங்க இந்த கோயில். இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் பரதநாட்டியம், நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது பரதநாட்டியம் கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம். இந்த கோயில் இப்போ நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. நாலா பக்கமும் ஆஞ்சநேயர் சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. பார்க்கவே நல்லாயிருக்கும். உள்ளே வந்து பெருமாள் வந்து என்னென்ன அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். மேட்டுப்பாளையமாக இருந்தால் நீங்கள் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி போகலைன்னா வந்து ஒரு வாட்டி வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாட்டர்டே ஆனால் பஜனையெல்லாம் போயிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து அப்பாவோட கட்டுங்காட்டிக்கு நான் ஃபஸ்ட்டு எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தச்சு வர வைக்கலாம் அப்படின்னு நான் நெய் தேங்காய் கொடுக்குறங்காட்டிக்கு ஃபஸ்ட்டு நான் எல்லாமே முடிச்சுட்டு அப்புறமா தச்சு வந்தான். ஃபேமிலியோடு வந்து திருப்தியும் இருக்கும். கடைசி கட்டுங்காட்டிக்கு நான் ஒரு 11 மணிக்கு மேலே தான் நான் போயிருந்தேன். நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே வந்துட்டாங்க. நடுவில் இருக்க ஆள் மட்டும் வரல. ஸோ ரெண்டாவது தங்கச்சி வரல, அவளை மட்டும் மிஸ் பண்ணுறோம். அவளும் மிஸ் பண்ணா. பட் நாங்கள் வீடியோலாம் எடுத்து அவளுக்கு அமுச்சு விட்டுட்டோம். ஸோ அப்பா சபரிமலைக்கு போகும்போது நல்ல பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். ஐப்பங்கோயில் நாங்கள் மோஸ்ட்லி அப்பா வந்து சபரிமலைக்கு அடிக்கடிக்கு மாலை போட்டு வரங்காட்டிக்கு ஐப்பனா ரொம்ப பிடிக்கும். ஸோ சாப்பிட்டு நானும் அப்பா அம்மா வந்து ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருந்தோம். ஸோ வண்டி வரக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. ஸோ வண்டி வந்த உடனே எல்லாருமே தலையில் இருமுடி கட்டிட்டு வண்டிக்கு போய் ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஒரு 2-3 கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில் தாங்க என் சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு. பாய்.